வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைன்கிராஃப்ட்லாம் பார்க்க போனோம். முன்னாடியே நான் பாட்டில் வந்து நம்ம மேலே தான் செஞ்சுருந்தோம். இப்போ நம்ம வந்து ரூஃப் செய்ய போனோம். ரூஃபாக முடிக்க போனோம். ஆக்சுவலி அதுக்கு என்ன தேவைன்னா இதை நம்ம ஃபஸ்ட்டு இதிலே வச்சு பண்ணுவோம். அதுக்கு பார்த்துக்கலாம் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துருக்கோம். அந்த சைடு தான் இருக்கணும். தாமரம் ஒட்டு பார்த்துருக்கோம், மல்லிகைப்பூ ஒட்டு பார்த்துருக்கோம். இந்த கடலுக்குள்ள வளர்ற கடல் காசுக்கு ஒட்டு இருக்குதுங்க. ஏன்டா பேசுறீங்க? அப்படின்னா எப்படின்னா வைக்கணுமா? ஓகே அப்படின்னா நினைக்கிறேன் அதுக்குள்ள முடிய போதா இந்த டே தூக்கிக்கனா நம்ம புதுசு வாங்கிக்கலாம். இப்போ உள்ள பசங்க வெரி ஸ்மார்ட். ஆனா அம்மா அளவுக்கு இல்லை. அதனால ஜென்டின் இது துணிகளை ஜென்டிலா சீலட் போட்டு புதுசு மாதிரி பிரகாசிக்க வைக்குது. ஜென்டின் பக்தருக்கு பிரியாணி சமைக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அதை யார் தெரியுமா? மணிமேகலை அம்மா. அதானே பார்த்தேன். ஓகே நம்ம தூங்க போனோம். நீ ரஷ்யா சர்ச்சில் என்ன பேசின? யாருக்கு தாலி கட்டியிருக்க? நீ வந்து ஒரு கிறிஸ்தவ பெண்ணை கல்யாணம் பண்ணி இந்துக்களை பற்றி பேசுற உனக்கு என்ன தகுதி அருகதை இருக்கு? உன் ஊர்ல தெலுங்கு இல்லாத பொண்ணா நீ போய் எதுக்கு ரஷ்யாக்காரி போய் கல்யாணம் பண்ற? கேப்ப நெய்வேலி இதுனா கேப்பாரு குட்டி எங்க போச்சுன்ற மாதிரி உனக்கு எங்க அறிவு போச்சு? நீ எல்லாம் நெய்வேலி போடுறான் அதுக்கு ஒரு மாதிரி அப்படியே இது இங்கே அப்படியே இந்த சைடு வச்சுட்டோம். ஓ இங்கே வச்சோம் ஒரே ஒன்று மட்டும் வச்சுருவாங்க. அப்படியே இது எடுத்துடும். ஒன்று போயிட்டு ஆஹா நானே வேணுங்க. எல்லாரும் கண்டிப்பா சுவைச்சு பார்க்க வேண்டிய ரசத்துல இந்த ஆட்டு இனம் ரசமும் ஒண்ணு. இதை ஒரு தடவை சுவைச்சு பார்த்தா எல்லாருக்கும் பிடிச்ச உணவுல இதுவும் ஒண்ணாயிடும். இது அந்த அளவுக்கு சுவையான நிறைய இது எடுத்துப்போம். இது போக நிறைய ஸ்டார்ஸ் ஒரு 40 மேக் பண்ணிப்போம். ஆட்டு எலும்பு ரசம் பண்றதுக்காக 1/2 கிலோ ஆட்டு எலும்பை சுத்தமா ஒரு மணிக்கு கழுவி எடுத்துப்போம். ஓகே இப்போ நான் அப்படிங்க ஃபஸ்ட்டு அப்படியே இதை வச்சேன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ பார்க்குறேன். தொட்டு செய்ய பாருங்க. வாங்க எப்படி செய்யணும். இது அதுக்கடுத்து ரிமூவ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி
எவ்வளோ தேவைன்னா இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றிங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி தொக்கு செய்ய போகிறாங்க. வாங்க. அப்படியே எப்பவும் போல இல்லாமல் இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் கோழிக்கறியை மசாலாவில் ஊற வைக்க போகிறாங்க. ஊற வச்சு நான் தொக்கு செய்ய போகிறாங்க. இன்னைக்கு 1 கிலோ கோழிக்கறி எடுத்துக்கிறேங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்படியே இந்த வேலை முடிக்கவே இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக இல்லை இல்லைன்னா கம்மியாக கூட கொஞ்சமாக தயிரும் கல்லுப்பும் சேர்த்துக்கலாங்க. இப்போ கறியை நல்லா கலந்துக்கலாங்க. கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்குவோங்க. அப்படியே போ. இதுதான் ரொம்ப கடுப்பு ஏற்றுது. அப்படியே இந்த சைடாகவே போகும். இந்த கறியில உப்பு உரப்பு நல்லா சேர்ந்து கறி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்குவாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பிட்டா இருக்கும். சாப்பிட என்ன வேணும்? ஓ மை காட். இல்லைங்க முதல்ல போயிட்டு நான் கிராஃப்டிங் டேபிள் எடுத்துட்டு போனேன் மேலே. ஓ அப்படியே எங்கள் சென்டர் ஆச்சு. போயிட்டு ஓகே ஓகே. பத்தாது விசில் கண்டிப்பாக பத்தாது. இதுக்கு பத்தம் ஃபுல்லுக்கும். இப்போ வந்து ஒரே ஒரு டர்ட் வச்சுட்டு இங்கே அப்படின்னா ஒரு 2 டர்ட் வச்சுட்டோம். அப்புறம் அப்படியே இன்னைக்கு ஐயோ ஐயோ சதீஷ் கட்டினா அப்படியே இங்கே டர்ட் வச்சுக்கணும். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நமக்கு சேர்த்துக்கலாங்க. வேணும். அதுக்கு நம்ம மழை வரல. போயிட்டு இதை எடுத்துட்டு அப்படியே இங்கே போட்டோம். ஓ கமான். நாட்டுக்கோழி வந்து தோலோட சமைக்கிறது ரொம்ப அருமையா இருக்கும். எனக்கு அதாங்க பிடிக்கும். அயன் கோணம். நான் கறி வந்து நல்லா பெரிய பெரிய பீஸா வச்சிருக்கேங்க. நல்லா கடிச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. I have data. கறி நல்லா வெந்துட்டுமா சாந்தெல்லாம் போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் கறி ஊற வைக்க 1/2 கரண்டி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ மீதி இருக்கிற 1/2 கரண்டி சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூளை. 1 கரண்டி மிளகாத்தூளுக்கு 2 கரண்டி மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு இப்படியே நம்ம போடுறோம். கறி ஊற வைக்கக்குள்ளேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க.
மேலே போ மேலே போ கறி வேவுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. மசாலா தண்ணிங்க. இதை நான் உடைச்சிடுவேன். அந்த ஃபுல்லாக சாப்பிங்க. நல்லா மிதமான தீயில ஒரு 15ல இருந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. மூடி போட்டுக்கோங்க. கறி வேகும் பொழுது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டுக்கணுங்க கறியை. அப்பதாங்க அடி பிடிக்காம இருக்கும். இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க. ஓகே, கண்டிப்பாக ஆக்ஸ் உடைய போகுது. உடையணுமே. கறி நல்லா வெந்துடுச்சுங்க. எண்ணெய் விட்டுருக்கு. கொஞ்சமா தேங்காய் விழுத்து சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டைம் ஆகுது. வெரி பேட். கருவேப்பிலையை தூவி விட்டு இறக்கிக்கலாங்க. கமான். ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ஏன் நான் தான் ஸ்லோவாக ஓடிக்கிறேன். ஆக்ஸ் 3 ஸ்டோன் இருக்கா? இது கிராஃப்டிங் டேபிள். பரவாயில்ல, போயிட்டு வர. கிராஃப்டிங் டேபிள் கிராஃப்டிங் டேபிள். வெயிட். இதே போல நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குங்க. ரொம்ப நேரம் மிஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே, சாப்பிட்றீங்ஸ். வணக்கம், நான் மதுரை பேசுறேன். இன்னைக்கு நாங்க என்ன மீன் குழம்பு சமைக்க போறோம் பாருங்க. பாலை கிடைக்காது, எப்பயாவது ஒரு முறை தான் கிடைக்கும். நான் செட்டிநாட்டு ஸ்டைல்ல இன்னைக்கு மீன் குழம்பு செய்ய போறேன். பாருங்க, மீனை வந்து நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட போன் இருக்குங்க. இப்ப பாருங்க, நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காயை வந்து நம்ம இதை எண்ணெயில ஊற்றி நம்ம வந்து வேணும்னு போது யூஸ் பண்ணுவோம். பயம்லாம் ஒண்ணும் இல்லை. நம்ம வீட்டுல சமைக்கிறத இங்க சமைக்க போறோம், அவ்வளவுதானே. அந்த மாதிரி தான் போகணும். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும்போது 1 கிலோ குலாஸ் நாது. இன்னைக்கு வந்து மீனை வந்து வெட்ட போறேன். வெட்டிட்டு இன்னைக்கு வந்து முழுசா வந்து ஃப்ரை பண்ண போறோம். இன்னைக்கு வந்து எங்க போட்ல வந்து மீன் வந்துருக்கு. இன்னைக்கு வந்து வத்தவ பாறை தான் பிடிச்சி பண்ணிருக்காங்க. இது வந்து 3 கிலோ இருக்கும். இது வந்து 1 கிலோ இருக்கும். இன்னைக்கு வந்து மீனை வெட்ட போறேன். வெட்டிட்டு முழுசா வந்து ஃப்ரை பண்ண போறோம். இன்னைக்கு வந்து 2 மீன் வெட்ட போறேன். இந்த மீனை வந்து இன்னைக்கு வந்து முழுசா ஃப்ரை பண்ண போறோம். அப்புறம் மகாநதி சீரியல் இப்போ ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த சீரியல்ல விஜய் காவேரி கிட்ட காதலை சொல்ல துடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் காவேரி விஜய் நம்மள அப்போ காதலிக்கலையா, நிவின் கிட்ட இப்படி சொல்லிட்டாருன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி கதை போயிட்டு இருக்கிற இந்த சீரியல் நடிக்கிற நடிகர்களுடைய ரியல் ஃபேமிலி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சீரியல்ல நிவின் கேரக்டர் நடிகருடைய உண்மையான பெயர் தான் விக்ரம் பிரவீன். இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. ரீசெண்டா தான் இவருக்கு பெண் குழந்தையும் பிறந்திருக்காங்க. ருத்ரன் பிரவீனுடைய மனைவி தான். இந்த போட்டோ அவருடைய திருமணத்துக்கு எடுத்த போட்டோ. அண்ட் ருத்ரன் அவருடைய பர்த்டே மே பண்ணிருந்தாரு. அதுல இந்த சைடு
யூடியூப் ஃபேமிலி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சீரியல்ல நிவின் கேரக்டர் நடிக்கிறோடைய உண்மையான பெயர் தான் விக்ரம் கவி. இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. ரீசெண்டா தான் இவருக்கு பெண் இந்த போட்டோ அவருடைய திருமணத்தப்போ எடுத்த போட்டோ. அது அவருடைய பர்த்டே மே 18th அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிருக்காரு. யமுனா ராமையும் கலந்துக்கிட்டாங்க. இந்த போட்டோல அவருடைய அப்பா அண்ட் அம்மாவும் இருக்காங்க. இதுதான் இவருடைய போட்டோ. அண்ட் இவருடைய வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. இன்னொன்னு ருத்ரனுக்கு மக்களும் பிறந்திருந்தாங்க. இப்போ ருத்ரன் அப்பா சீக்கிரமா வளர்ந்துடுச்சு. இவரு அவங்க அம்மா கூட இருக்கிற அது மாப்பிள்ளை மாற்றேன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அம்மாவோட கார் அந்த ஒரு ஸ்டோரி சொல்லுது. அண்ட் அவங்க அக்கா அண்ட் ஹஸ்பண்டோட எடுத்துக்கிட்ட போட்டோ தான் இது. இதுதான் இவருடைய ஃபேமிலி. இந்த காதலிக்கு அம்மாவை வரவங்க தான் சுஜாதா சிவகுமார். இவங்க பல படங்கள் நடிச்சிருக்காங்க. ஓ மை காட். அண்ட் இவங்களுக்கு 2 மக்கள் இருக்காங்க. அவங்க கூட எடுத்துக்கிட்ட போட்டோ தான் இது. Come on. அப்படியே இந்த படம் ஓகே. இது தொடர்ந்து செல்ஃபில சில படங்கள் நடிச்சிருக்காங்க. அண்ட் மாதரி அவங்க குட்டி தங்கையோட சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட போட்டோ தான் இது. காவிரிக்கு குட்டி தங்கை வரவங்க தான் நர்மதா. இவங்களுடைய உண்மையான பெயர் காவியா. இவங்க ஜீ தமிழ ஒளிபரப்பான நடிச்சிருக்காங்க. காவியா அவங்க அம்மா கூட இருக்கிற போட்டோ தான் இது. விஜய்க்கு எக்ஸ்லவரா நடிக்கிறாங்க. இவருடைய உண்மையான பெயர் கண்மணி முகமன். இவங்க பாரதிக்கடமா செய்யும் மூலமா பிரபலமானாங்க. அண்ட் ரீசெண்டா தான் இவங்களுக்கு ஆங்கர் ஹஸ்பண்டோட என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. அண்ட் கண்மணியோட அப்பா அம்மா கூட இருக்கிற போட்டோ தான் இது. இதுதான் இவங்களுடைய ஃபேமிலி போட்டோ. இந்த சீரியல்ல லீட் ரோல் நடிக்கிறவர் தான் விஜய். இவருடைய உண்மையான பெயர் சுவாமிநாதன் அனுபரமன். இவர் தமிழ்ல நடிகர் லட்சுமி பிரியாவும் இவங்களும் சேர்ந்து பண்டிக்குட்டி படத்துல ஒன்னா நடிச்சிருப்பாங்க. அப்போ இருந்து 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றையதான் காவேரி இவங்களும் இந்த சீரியல் நடிச்சு போறாங்க. அண்ட் இந்த சீரியல்ல லீட் கேரக்டர் நடிச்சு வரவங்க தான் காவேரி. இவங்களுடைய உண்மையான பேர் லட்சுமி பிரியா. நடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இங்க தனியா தான் இருக்கேன். அவங்க என்கிட்ட பேசவே இல்லை. இப்போ மகாநதி செயல் மூலமா தான் நல்ல ஃபேம் கிடைச்சிருக்கு. இப்போதான் என்கிட்ட எங்க அப்பா அம்மாவே பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. காமெடி சீன் மட்டும் இல்லாம நடிக்க இருந்திருக்கு. இப்படி கடுப்புனா
இப்போ அப்படியே போயிட்டு நான் சரி வரவே போகிறேன். ஒரு பிளாக் அடிச்சேன் அப்படியே கீழே இருக்கிறத சின்ன ஸ்டேர்ஸ் மட்டும் கஷ்டமாக இருக்கு. நான் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸை போட்டிருந்தா கூட இவ்வளோ வந்திருக்காது. 15 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு வீட்டை கூட கட்ட முடியல. 4 எபிசோட், இது 5வது 6வது எபிசோடு. இன்னும் வீட்டை கட்டிட்டு இருக்கு. அதுவும் வந்து வேறு வீடு கூடாது, ஒரே வீடா இவ்வளோ நாள் தெரியும். போட்டுட்டு ஃபுல்லாக ஸ்டாப் ஓகே. 24 is not enough. Right. Yeah. Boom. வந்து இங்கே நான் இருக்கேன். கீழே ஓடி சொல்லுவோம். நான் சரி ஃபஸ்ட்டு முடிச்சுடுவேன். கொஞ்சம் மட்டும் அப்படியே முடிச்சுருக்காங்க. இங்கே அப்படியே இங்கே ஏன்னா இந்த டர்ன்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே வரக்கூடாது. அப்படியே ஓகே 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 this rare only. I got the traps na podakam. Come on. Okay. இந்த வீட்டை மட்டும் கட்டு முடிச்சிட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இவ்வளோ எபிசோடாக எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு வீட்டை கட்ட. நான் ஒன்றும் அவ்வளோ நல்ல பில்டர் கிடையாது. I'm telling you. 16 தெரியல. பச்சத்தும் நம்ம இல்லைப்பா. நான் ஒன்று உடைக்க போனப்பா
அப்படியே இந்த சைடு தான் போக போகிறேன். சரி போயிட்டு ஓகே நான் சைடு கடுப்புறாங்க. சரி நம்ம உடைக்கிறோம். தூங்கலாம் போதும் ஓகே தூங்கினால இன்னும் நல்லா உழைக்க முடியும். இப்போ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் நான் ஒரு தடவை கூட சாகலை. அதுக்கு முன்னாடி இது பண்ண நினச்சிட்டேன். ஓ 14 இருக்குது. இது எடுத்துடும். பொட்டேட்டோ சூப் பண்ணலாம் நினச்சிட்டேன். மறந்தே போயிட்டேன். இத்தனை எபிசோடா ஆக்சுவலி. போ போ கமான். எஸ் ஓகே அப்படியே இங்கே போயிடலாமா? ஓகே என்னுடைய பொண்ணு ஃபோன் இருக்கிறது மைண்ட் கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும். நல்லது இன்னும் மாற்றுறேன். இன்னும் ஃபுல்லாக வந்து கேஸை மாற்றுறேன். பா சமாடம் ஓகே ஒரே ஃப்ரூட் செய்ய மட்டும் ஏண்டாப்பா வராமல் இருந்தோம்னா மட்டும் ஒரே இருந்துச்சுயா. இது போதும் ஸ்டார்ட் செய்ய. கமான் அப்படியே முடியும். இது எதுக்கு போடணும்னா போயிட்டு இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி பியா வந்து அப்படியே இருந்து cool. Oh, ini baca ya. So, apa ini kira? Ini. Wah, oke. Sampai dari mana ya? Sebenarnya ada ya. Sebenarnya nama kuda ini. வீடே கட்டல. Oh my god. ஏமாச்சுவாங்க. கிராஃப்டிங் டேபிள் இது அப்படியே போ. நாங்கள் ஃபுல்லாக மாற்றி 12 போகணும் தான் நினைக்கிறேன். இல்லை இது வரைக்கும் நான் போகல. ரெண்டாவது நான் இப்படி அறியணும். அது சோர்ஸ் ஆக்கணும். ஓகே கமான்
அப்படின்னா ஓகே 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 அப்பா என்னுடைய கனவே நிறைவேறுதுன்னு சொல்ல வந்து அப்படியே கிழவி நமக்கு இன்னும் கொஞ்சோண்டு வேணும். அதுக்கு நம்ம டேர்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம் அஃப்கோர்ஸ்.